அஜித்குமார் கொலை தொடர்பாக 12 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்திய மதுரை மாவட்ட நீதிபதி இன்றும் விசாரணையை தொடர்வார் என தகவல். மடப்புறம் இளைஞர் அஜித்தின் குடும்பத்திற்கு EPS செல்போனிலும் திருமாவளவன் நேரிலும் ஆறுதல். நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்ததுடன் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கிய தவிக தலைவர் விஜய். கோயில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது மோசடி புகார்கள் நிலுவையில் இருப்பது அம்பலம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த நிகிதா தலைமறைவான நிலையில் போலீஸ் வலைவீச்சு. நடத்தும் குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. தேர்வர்கள் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. சென்னையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. தருமபுரி, நீலகிரி, திருவாரூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை. திமுக அரசின் சாதனைகளை பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடுபவர்களால் தாங்க முடியவில்லை. திருமண விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. காலனி, ரெடிமேட் ஆடைகள் மீதான GST வரி குறைக்கப்பட வாய்ப்பு. குக்கர், குடை, வாஷிங் மெஷின்களின் வரியையும் குறைக்க திட்டமிட்டுள்ளதால் விலை குறைய வாய்ப்பு. காலையில் புறப்படும் ரயில்களுக்கான முன்பதிவு பயணிகள் அட்டவணை முந்தைய நாள் இரவே வெளியிடப்படும் என அறிவிப்பு. பிற ரயில்களுக்கு 8 மணி நேரம் முன்னதாக வெளியிடப்படுகிறது. அரியலூரில் சுரங்கப்பாதை அமைக்கும் இடத்தில் ஏற்பட்ட லேசான மண் சரிவால் பாதி வழியில் நிறுத்தப்பட்ட பயணிகள் ரயில். 45 நிமிடங்கள் காத்திருக்கும் சூழல் உருவானதால் பயணிகள் அவதி. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 310 ரன்களை சேர்த்தது. கேப்டனாக பொறுப்பேற்ற முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் சதம் விளாசியவர் என்ற கோலியின் சாதனையை சமன் செய்த கில். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 10 சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டதாக கோயில் காவலாளி அஜித் மீது புகார் அளித்த நிகிதா அரசு வேலை வாங்கி தருவதாக பலரிடமும் பணம் பெற்று ஏமாற்றிய மோசடி பெண் என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் விசாரணையில் அஜித் அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் அஜித் மீது மோசடி பெண் நிகிதா அளித்த புகார் உண்மைதானா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவிலுக்கு தாயுடன் சாமி கும்பிடச் சென்ற இடத்தில் 10 சவரன் தங்க நகைகளை திருடிக் கொண்டதாக கோவில் காவலாளி அஜித் மீது புகார் அளித்த நிகிதாவின் புகாரால் அவரை கொடூரமாக விசாரித்து அடித்தே கொன்ற திருப்புவனம் காவல் நிலைய போலீசார். அஜித் மீது நிகிதா அளித்த புகார் உண்மைதானா? விசாரணையில் அம்பலமான நிகிதாவின் மோசடி முகம். யார் எந்த நிகிதா? போலீசாரால் அடித்தே கொல்லப்பட்ட அஜித்குமாரும் அவர் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதாவும் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ஜெயபெருமாள் சிவகாமி தம்பதியின் மகள்தான் நிகிதா. முனைவர் பட்டம் பெற்ற இவர் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வந்ததாகவும் சொல்லப்படுகிறார். இந்நிலையில் நிகிதா கடந்த 2010ஆம் ஆண்டு கிருஷ்ணன் கோவில் அருகே உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கும்போது அவருடைய ஆசிரியரான ராஜாங்கம் என்பவரது மகன் தெய்வத்திடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி தனது மெகா மோசடியை காட்டியுள்ளார். அப்பொழுது முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவருக்கும் நன்கு நெருக்கமானவர்களிடம் பேசி அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 8 லட்சத்தை நிகிதா கேட்டுள்ளார். நிகிதாவின் பேச்சை நம்பி தெய்வம் தனது தந்தை ராஜாங்கத்தின் மூலம் பணத்தை கொடுத்துள்ளார். அதேபோல் அவரது உறவினர் வினோத் என்பவருக்கும் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அவரிடமும் 8 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். ஆனால் அரசு வேலை வாங்கித் தராமல் ஏமாற்றியதுடன் நிகிதாவின் குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது.
இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி, தந்தை ஜெயபெருமாள், அவரது சகோதரர் கவியரசு உள்ளிட்டோர் மீது மதுரை திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அது தொடர்பான விசாரணையில் 5வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நிகிதா மற்றும் அவரது தந்தை ஜெயபெருமாள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நிகிதா பெயிலில் வந்துவிட்டதாகவும் ஜெயபெருமாள் மட்டும் சிறை சென்று பின் ஜாமீனில் விடுதலையாகி உள்ளார். உங்களுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஆளுகளுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும், நீங்கள் பையனுக்கு வேலை வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்புல, நீ நம்பிக்கையோடு செய்யலாம், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாப்புல. எவ்வளோ கொடுத்துருந்தீங்க? நான் 8 லட்சம் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் வரல. ஒரு பெரிய ஒத்த ரூபா கிடைக்கல. எங்கள் தாத்தா வழியாக என்ன செஞ்சோம், அந்த நிகிதான்றவங்ககிட்ட பணம் கொடுத்தோம். எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு அவர் காலேஜில் ப்ரொஃபஸர் இருந்தார், அவருக்கு 8 லட்ச ரூபா, எனக்கு விஓ வேலை வாங்கி தரதா ஒரு 8 லட்ச ரூபா, மொத்தம் 16 லட்ச ரூபா. இது மட்டும் இல்லை, இவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபோர்ஜரி குடும்பம். சென்னைக்காரங்க ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. ராமநாடு சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆடு மேய்க்கிறவங்க, அவங்க ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் பசும்பொன் பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுறாரு. இந்த மேட்டரை நீங்கள் இப்படி விட்டுறாட்டி உங்களை கொலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அரட்டுறாரு. அரட்டின பின்னாடி நாங்களும் கொடுத்த காசை பயந்துட்டு என்ன செஞ்சுட்டோம், அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டோம். இதேபோல திருமங்கலம் ஆலம்பட்டியைச் சேர்ந்த சிலரிடமும் அரசு வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து அது தொடர்பாகவும் 2011ஆம் ஆண்டில் மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் நிகிதா முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே மோசடி வழக்கில் தொடர்புடைய நிகிதா மடப்புரம் கோவிலில் நகை காணாமல் போனதாக அளித்த புகார் உண்மையானதுதானா? மோசடி வழக்கில் தொடர்புடைய நிகிதா அளித்த புகாரில் அஜித் உயிரிழந்திருப்பது நியாயமா? மோசடி பெண்ணின் புகாரை முறையாக விசாரிக்காமல் அஜித் மீது இப்படி ஒரு நடவடிக்கையா என அவரது உறவினர்கள் கண்ணீருடன் வேதனை தெரிவித்துள்ளனர். நிகிதா தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தான் தலைமறைவாக இல்லை என அவர் கொடுத்த ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. அவங்களுக்கு தோணுனபடி சொல்லிட்டு இருக்காங்க சார். என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி, எப்போ போலீஸ் போன் பண்ணாலும் நாங்க அவங்களுக்கு பேசிட்டு தான் இருக்கோம். நேரவே நான் போய் ஸ்டேஷனும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு, ஜட்ஜியும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு. அப்புறம் எப்படி சார் தலைமறை? 2வது தடவையும் என்ன நடந்ததுன்னு எழுதி தர சொன்னாங்க, எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஸ்டேஷன்லயே போய். அஜித் குமார் கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அஜித் மீது நிகிதா அளித்த புகார் உண்மையானதுதானா என்பதை காவல்துறை நிகிதாவை அழைத்து விசாரித்தால் மட்டுமே உண்மை வெளிச்சத்திற்கு வரும்.